தமிழர்களால் புனிதமாக அனுஷ்டிக்கப்படும் மாவீரர் நாள் நேற்று தினம் மிகவும் சிறப்பாக உலக நாடுகள் அனைத்திலும் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது. கடந்த காலங்களில் இலங்கையை பொறுத்தவரையில் அரசினால் கடுமையான அழுத்தங்கள் பிரிவிக்கப்பட்டே இந்த மாவீரர் நாள் நிகழ்வுகள் நடைபெற்றிருந்தன. என்றுமில்லாதவாறு புலனாய்வாளர்களுடைய பிரசன்னம் இல்லாத ஒரு மாவீரர் நாளாக தாயகத்தில் இந்த மாவீரர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது. மாவீரர் தினம் தொடர்பில் கேட்கப்பட்ட கேள்வியின் போது இது தொடர்பில் அரசு தரப்பில் ஒருவரும் பதிலளிக்காததையும் காணக்கூடியதாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கார்த்திகை 27 வரலாற்றில் முதல் முறையாக அதிரடிப்படையினர் முகாம்களில் முடங்கியிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்ததாக பொதுமக்கள் தாயகத்திலிருந்து தெரிவிக்கின்றார்கள். எந்தவொரு சலனமும் இன்றி தமிழ் உறவுகள் மாவீரர்களை அஞ்சலித்ததை காணக்கூடியதாக இருந்தது. வடக்கு கிழக்கில் மாவீரர் நாள் மிகவும் உணர்வு பூர்வமாக நினைவேந்தப்பட்டிருக்கின்றது. நாடளாவிய ரீதியில் சீரற்ற வானிலை நிலவுகின்ற போதிலும் கொட்டும் மழைக்கும் மத்தியிலும் மிகவும் எழுச்சி பூர்வமாக இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. இதன்படி மாவீரர் துயிலும் இல்லங்களில் நேற்றைய தினம் மாலை தமிழரின் தேசிய மாவீரர் நாள் உணர்வுபூர்வமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. நேற்று மாலை 6:05 மாவீரர்களுக்கான பொதுச்சுடர் ஏற்றி வைக்க ஏனைய சுடர்களை மாவீரர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் ஏற்றி வைத்திருந்தனர். அத்தோடு மாவீரர் நினைவேந்தலை அனுஷ்டிக்க அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அரசு இடமளிக்கும் வகையில் எந்தவித இடையூறும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வருடந்தோறும் நவம்பர் 27 மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த வருடமும் மாவீரர் நாள் நினைவேந்தல் நவம்பர் மாதம் 21 முதல் 27 வரை மாவீரர் வாரமாக அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது. மாவீரர் துயிலும் இல்லத்தில் மாவீரர்களின் பெற்றோர்கள், உறவினர்கள், முன்னாள் போராளிகள், பொதுமக்கள், அரசியல்வாதிகள் என பெரும் திரளானவர்கள் கலந்து கொண்டு கொட்டும் மழைக்கு மத்தியிலும் உணர்வு பூர்வமாக ஒன்று திரண்டு தமிழ் மக்களின் உயரிய லட்சியத்திற்காக தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். தொடர்ந்து துயிலுமில்ல பாடல் ஒலிபரப்பாகி இருந்தது. இதன்போது மாவீரர்களின் பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் கலந்து கொண்டவர்கள் மிகவும் அமைதியாக கண்ணீர் மல்க மாவீரர்களை நினைவு கூர்ந்ததோடு பெருந்திரளான பொதுமக்கள் உணர்வெழுச்சியுடன் கலந்து கொண்டு அஞ்சலியினையும் செலுத்தியிருந்தார்கள். இதுபோன்று கனடாவிலும் பல இடங்களில் மாவீரர் நாள் நிகழ்வுகள் நடைபெற்றிருந்தன. குறிப்பாக 2 பெரிய நிகழ்வுகள் கனடாவில் டொரண்டோவில் இடம்பெற்றிருந்தது. மேற்கிலும் கிழக்கிலும் இடம்பெற்ற நிகழ்வுகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய உணர்வினை வெளிப்படுத்தியிருந்த நிகழ்வாக இந்த மாவீரர் நாள் நிகழ்வு நிறைவேற்று முடிந்திருக்கின்றது. CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.